சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணமான கல்யாண மண்டபம் இருக்கிற போக நந்தீஸ்வரர் கோயில் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். கிபி 800ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது அப்படின்னு கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்கு. கோவிலுக்குள்ள போகும்போதே தேர், பழங்கால கற்தேர்லாம் உங்களால பார்க்க முடியும். கோவிலோட வடக்குல போக நந்தீஸ்வரரும் தெற்குல அருணாச்சலேஸ்வரர்னு இந்த இரட்டை கோவில் முழுக்க சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இந்த இரட்டை கோயிலும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறது ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். கோவில் மண்டபமா இருக்கட்டும், கற்தூண்களா இருக்கட்டும், நிறைய வேலைப்பாடுகளோட கோவில் முழுக்க அவ்வளோ சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற சிவலிங்கத்தை பார்த்ததுமே எனக்கு அப்படியே மெய் சிலுத்துருச்சு. அவ்வளோ அழகா இருந்தாரு. காமதேஸ்வரர், அபிதா குசலாம்பா, கிரிஜாம்பான்னு இப்படின்னு தனித்தனி சன்னதி கோவிலுக்குள்ளவே இருக்கு. இந்த கோவில்ல ஒரு பெரிய குளமும் ஒரு சிறிய குளமும் இருக்கு. இந்த கோவிலை முழுக்க ஒரு நாள் முழுக்க நீங்க சுத்தி பார்த்தாலும் உங்களால சுத்தி பார்க்க முடியாது. அவ்வளோ பெருசா அவ்வளோ அழகா இருந்தது. இந்த கோவில் கர்நாடகால நந்தி ஹில்ஸ் அடிவாரத்துல அமைஞ்சிருக்கு. கூகுள் மேப்ல போக நந்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு போட்டாலே இதோட எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு உங்களை கூட்டிட்டு போயிடும். உங்க வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய கோவில்ல இந்த கோவில ஒண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மிஸ் பண்ணாம மறக்காம விசிட் பண்ணி பாத்துருங்க.